ஹோர்முஸ் நீரிணையை திறக்காமலேயே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியில் வேறு என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் மீது மீண்டும் பங்க பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்கா பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆயுத களஞ்சியம் ஒன்றின் மீது அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற செய்திகளையும் பார்க்கலாம். தெற்கு லெபனானில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள், எல்லா செய்திகளையும் விரிவாக பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடமும் தன்னுடைய அலுவலக உதவியாளர்களிடமும் சொல்லியிருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்றில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிற அந்த முயற்சியில் தான் தோல்வி அடைந்து விட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாராம். ஏன்னு சொன்னால் பல முயற்சிகள் அமெரிக்க தரப்பால் மேற்கொள்ளப்பட்டது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே போயிட்டு யுத்தம் நடத்தினா அது மிகப்பெரிய அழிவுகளை கொண்டு வரும். ஆனால் அப்படியான அழிவுகளை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. அதனால் முதல்ல என்ன சொன்னவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை மிரட்டி பார்த்தவர், உடனடியாக நீங்கள் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும் அல்லது எங்களுடைய போர்க்கப்பல்களுடைய பாதுகாப்புடன் டேங்கர்களை நாங்கள் கொண்டு போவோம், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கும் என்று சொல்லி சொன்னவரா இல்லையா? பிறகு அந்த திட்டம் அப்படியே கைவிடப்பட்டது. இதுவரைக்கும் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பல்களும் அங்கே போகல. அதுக்கு பிறகு மின்சார வலையமைப்பு மீது தாக்குதல் நடத்துவேன், ஏனைய பொது கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்துவேன், உடனடியாக திறக்கணும் என்று சொல்லி திறக்கல. கார்க் தீவு மேலே ஒரு தாக்குதல் நடத்தி போட்டு சொன்னவர் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும், இல்லாட்டி இன்னும் தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி அதுக்கு பிறகு திறக்கல. ஈரான் விடாப்பிடியா நிற்குது, திறக்கவே மாட்டணும் என்று சொல்லி அதுக்கு பிறகு 2 நாட்கள் காலக்கெடு, பிறகு 5 நாட்கள் காலக்கெடு, 10 நாட்கள் காலக்கெடு என்று சொல்லி அப்படியே நீடிச்சு கொண்டு போனதே தவிர இதுவரைக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படையில. ஈரான் அதில் மிகவும் உறுதியாக இருக்குது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கிற அந்த முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார். இது எல்லாமே அந்த அமெரிக்க ஊடகத்தில் போடப்பட்டிருக்கிறது. தோல்வியை தழுவி இருக்கார் என்று சொல்லி அதோட இனி ராணுவத்தை அனுப்பி கடற்படை அனுப்பி பெரிய சண்டையெல்லாம் பிடிச்சு ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறது அளவிட பெரிய கஷ்டம். அப்படியே திறந்தாலும் அதை தக்க வைக்கிறது அளவிட பெரும் கஷ்டம். அங்க ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் போது இங்க பாப்பல் மந்தி மூடப்படும் என்றதை பற்றி நாங்கள் ஏற்கனவே காணொளிகளில் பார்த்திருக்கிறோம். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துக்காராம். ஹோர்முஸ் நீரிணை திறந்தாலும் சரிதான், திறக்காட்டியும் சரிதான், நாங்கள் யுத்தத்தை முடிக்க போகிறோம். இனி ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டியது ஐரோப்பிய நாடுகளினுடைய பொறுப்பு அல்லது ஏனைய நாடுகளினுடைய பொறுப்பு. எந்தெந்த நாட்டு கப்பல்கள் போகுதோ அந்தந்த நாடுகளினுடைய பொறுப்பே தவிர அமெரிக்காவினுடைய பொறுப்பு அல்ல. அமெரிக்காவுக்கு ஹோர்முஸ் நீரிணை தேவையே இல்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம், ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள உண்மையாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் பார்க்கக்குள்ள இது கூட ஒரு டைவர்ஷனாக இருக்கலாம். அதாவது ஹோர்முஸ் நீரிணையில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு விட்டுட்டார் என்று சொல்லி சொன்ன பிறகு அதை எல்லா மக்களும் நம்பினா பிறகு திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம். அப்படியான ஒரு டைவர்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக வந்துருக்கிற செய்திகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அப்படித்தான் விளங்குது, அங்கே தாக்குதல் நடக்க போது, இங்கே தாக்குதல் நடக்க போது, தாக்குதலே நடக்காது என்று சொல்லி எல்லாம் விதமான செய்திகள் வருது. எனவே எல்லா செய்திகளையும் கேட்டு வைப்போம், என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்திருப்போம். நேற்று திங்கட்கிழமை இரவு ஈரான் மீது பெரும் தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இஸ்ஃபஹான் என்ற ஒரு நகரம் இருக்கு, உங்களுக்கு தெரிந்தானே, அது ஒரு பிரபலமான நகரம். என்னென்னு சொன்னால் அங்கே அணு ஆராய்ச்சி மையம் இருக்குது. போன வருஷமும் கூட இஸ்ஃபஹான் நகரத்தின் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அணு ஆராய்ச்சி மையம் இருக்கிற இடத்துக்கு அங்கால தள்ளி இன்னும் ஒரு இடத்துல ஈரானினுடைய மிகப்பெரிய ஆயுத களஞ்சியம் இருக்காம். அந்த ஆயுத களஞ்சியம் மீது நேற்று திங்கட்கிழமை இரவு அமெரிக்க விமானங்கள் கடும் தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் அந்த ஆயுத களஞ்சியம் அளிக்கப்பட்டுள்ளதாக. என்னன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தவர். அதாவது பிரித்தானிய நேரம் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் அந்த வீடியோ போட்டிருந்தவர், அமெரிக்க நேரம் முன்னிரவு. அந்த வீடியோவில் ஒரு விதமான கேப்ஷனும் இல்லை, ஒரு விதமான எழுத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தவர். அந்த வீடியோ பார்க்கக்குள்ள ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குது. அதில் பெற்றும் நெருப்பு கோளங்களும் பெற்றும் புகை மண்டலங்களும் வானை முட்டும் அளவுக்கு மேலே எழுகிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதை பார்க்கக்குள்ளே விளங்குது பெற்றும் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெடிச்சு சிதற அந்த காட்சியை பார்க்கக்குள்ள கட்டாயம் ஒரு
ஆயுத களஞ்சியம் தாக்கப்பட்டால் தான் அப்படியான வெடிப்புகள் வரும். இப்போ ஏனைய இடங்களில் தாக்கப்பட்டால் புகை மண்டலம் வரும், நெருப்பு கோலங்கள் வராது. ஆனால் ஆயுதங்கள் தரையிலிருந்து வெடிச்சு சிதறும் போது பெரிய நெருப்பு கோலங்கள் எல்லாம் வரும். எனவே அந்த வீடியோ பார்க்கக்குள்ள அப்படி தான் விளங்குது, எங்கேயோ ஒரு பொறுத்த இடத்துல பெரிய இடத்துல அடி விழுந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லல, எந்த விதமான கேப்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் போட்டிருந்தவர். பொதுவாக இப்படியான ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும்போது அதுக்கு ஒரு சிறப்பு அறிக்கை கொண்டு விடுவார் ட்ரம்ப். கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு பெரிய அறிக்கை கொண்டு விடுவார். எல்லாத்தையும் வெளியே போட்டு கடைசியில் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் என்று சொல்லி போட்டு கீழே சைன் வச்சிருப்பார். டொனால்ட் ஜே ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லி போட்டிருப்பார். ஆனால் நேற்று பார்த்தா ஒன்றுமே போடல, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற காட்சி என்ன என்று சொல்லி தேடி பிடிச்சு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்று பகல் வேளையில் இது சம்பந்தமாக ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தும் இராணுவ தளபதி டன் கெய்னும் வந்து இணைந்து கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்துவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காத்திருப்போம். தெற்கு லெபனானில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற மோதல்களில் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அவர்களில் 3 பேருடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வயசு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்கு வந்து 21 வயசு, இன்னும் ஒருவருக்கு வந்து 22 வயது. 4வது நபரை பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த 3 பேருடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவர்கள் வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நாகல் பிரிகேட் என்று சொல்லப்படுற ஒரு படைப்பிரிவினுடைய இராணுவ வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடன் சேர்த்து இதுவரை இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு கொல்லப்பட்ட இஸ்ரேலிய வீரர்களுடைய எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த யுத்தம் ஆரம்பித்த இந்த 4 வார கால பகுதியில் இதுவரைக்கும் இல்லாத அளவு மோசமான தாக்குதல்களை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் வந்து எதிர்கொள்வதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலமே கடும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஏவுகணைகள், ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை நடத்தியதாகவும் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 4 வார காலத்தில் இல்லாத அளவுக்கு கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஏனைய கல்ஃப் நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையிலிருந்து சவுதி அரேபியா நோக்கி 7 மிசைல்ஸ் ஏவுகணைகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் 10 ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவை அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக. அதே போல இஸ்ரேலை நோக்கி 2 தடவை ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சேத விவரங்கள் வெளியாகவில்லை. அதே போல குவைத்தை நோக்கியும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவையும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இதில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 3 ஐநா படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையைச் சேர்ந்த அமைதி காக்கும் படையினர் இருக்கிறார்கள் தானே, அவர்களைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேருமே வந்து இந்தோனேசியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து ஒரு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்திருந்தார்கள். ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் அறிவிக்கப்பட்டது, 2 பேர் காயம் என்று சொல்லி. நேற்று திங்கட்கிழமை காலமாக அந்த தகவல் வந்தது, 2 பேர் காயமடைந்திருக்கிறோம் என்று சொல்லி. இப்பொழுது அவர்கள் 2 பேருமே வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தில் வந்து எல்லாமே வந்து தெற்கு லெபனானில் தான். இன்னும் ஒரு சம்பவத்தில் வந்து மற்றும் ஒரு இந்தோனேசிய வீரர், ஐநா வீரர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அதான் லெபனானில் வந்து கடும் சண்டை நடந்துருக்கு, அங்கே என்ன அலுவல், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைக்கு அங்கே என்ன அலுவல் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய வேலையை வந்து அமைதியை உருவாக்குறது. 2 தரப்பு வந்து மோதலில் ஈடுபடைக்குள்ள வந்து 2 தரப்பிட்டே போய் சரி 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பான்னு சொல்லி சமாதானத்தை கொண்டு வரதான் அவர்களுடைய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மேலேயே குண்டை போட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தட்டி கேட்க வந்த போலீஸையே தட்டி தூக்கிட்டாங்கப்பா என்று சொல்கிற மாதிரி இப்போ அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அமைதி காக்கும் படையினரை வந்து கொல்றது சர்வதேச போர்க்குற்றமாகும், சர்வதேச சட்டங்களின்படி சர்வதேச போர்க்குற்றமாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே யார் நடத்திய தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.